இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 1-11 முடிய. இயேசு கெனசரேத் ஏரி கரையில் நிற்கிறார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்க நெருக்குகிறார்கள். ஆகையினால் அங்கிருந்த படகுகளில் ஒன்றை தள்ளச் சொல்லி அதில் நின்று கொண்டு இயேசு போதிக்கிறார். இது 1. 2, அந்த படகு பேதுருவுக்கு உரியது. இரவு முழுவதும் பாடுபட்டும் ஒன்றும் கிடைக்கவில்லை. இப்பொழுது பேதுருவிடம் இயேசு சொல்லுகிறார், வலப்பக்கமாய் ஆழத்தில் அந்த வலையை போடுங்கள் என்று சொல்ல, அதை கேட்ட பேதுரு ஆழத்தில் வலை வீசி மிக பெரிய மீன்பாடு கிடைக்கிறது. இது 2. 3, பெரிய மீன்பாட்டை கண்டவுடன் இயேசுவனுடைய வார்த்தையை நம்பி வலை வீசுகிறேன் என்று சொல்லி வலை வீசி பெரிய மீன்பாட்டை கண்டவுடன் பேதுரு மற்றவர்களோடு சேர்ந்து எல்லாவற்றையும், வலைகளை, கடற்கரையை, மீன் வலைகளை, பெற்றோரை, குடும்பத்தை விட்டுவிட்டு இயேசுவை பின் சென்றார்கள். மனிதர்களை பிடிப்போர் ஆக்குவேன் என்று இயேசு அவர்களுக்கு வாக்களிக்கிறார். அன்பிற்குரியவர்களே, திரளாக மக்கள் இயேசுனுடைய வார்த்தையை கேட்டார்கள். நம்முடைய குடும்பத்திலே திருவிவிலியம் வாசிக்கப்படுகிறதா? குடும்பம் முழுவதும் அமர்ந்து அதை கேட்கிறதா? திருப்பலியிலே, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் முக்கியமாக, அல்லது தியான வேளைகளிலே நாம் குடும்பமாக உட்கார்ந்து, பங்கு முழுவதும் உட்கார்ந்து இறை வார்த்தைக்கு செவி மடுக்கிறோமா? நம்முடைய குடும்பத்தை கடவுள் எதற்காக பயன்படுத்துகிறார்? அந்த படகை, பேதுருவுடைய படகை மக்களுக்கு இறைவார்த்தை சொல்ல பயன்படுத்தினார். இப்பொழுது நம்முடைய குடும்பத்தை கடவுள் எதற்காக பயன்படுத்துகிறார்? மற்றவர்களுக்கு இறைவார்த்தை எடுத்து சொல்லுகிறோமா? மற்றவர்கள் மத்தியிலே சாட்சியங்களை வழங்குகிறோமா? மற்றவர்கள் தவறு செய்யும் பொழுது அதை கண்டிக்கிறோமா? நாம் கடவுளை சார்ந்தவர்கள் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கை அமைந்துள்ளதா? இயேசுவனுடைய வார்த்தையை நம்பி வலை வீசும் பொழுது பெரிய மீன்பாடு கிடைத்தது. நமக்கு ஏன் இந்த பிரச்சனைகள்? ஏன் இந்த பதிலில்லாத சூழல்கள்? ஏன் இந்த நன்மைகள் இல்லாத தீமை சூழல்? காரணம் என்ன? கடவுள் வார்த்தையை நம்பவில்லை. தெய்வ பயம் இல்லாமல் நம்முடைய செயல்கள் அமைந்துள்ளன. கடவுள் நம்மை அழைக்கும் பொழுது எதை விட்டு கொடுக்க நாம் மனதாயிருக்கிறோம்? கடவுளுக்காக என்ன தவறான காரியங்களை நாம் விட்டு கொடுக்கிறோம்? நமக்கு நன்மையான பல காரியங்களையும் கூட அதைவிட பன்மடங்கு மேலான இயேசுவினுடைய ஆசீருக்காக, இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எதையெல்லாம் விட்டு கொடுக்க தயாராயிருக்கிறோம்? அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, எங்களை முழுவதும், எங்களுடைய குடும்பத்தை, எங்கள் பங்கு முழுவதையும், எங்கள் அன்பியம் முழுவதையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய பக்த சபைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தின்படி நாங்கள் நிறைவேற்ற, அனைத்து செயல்களையும் செய்து காட்ட எங்களுக்கு வலிமையை தாரும். இதனால் புதுமைகளை நாங்கள் கண்டு உம்மை மகிமைப்படுத்த அருள்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.